டெலிவரி அண்ட் இன்வாய்ஸ். விநியோகம் விற்பனை பட்டியலிடணும். ஏற்கனவே நாங்கள் வாடிக்கையாளருக்கு ஒரு சேல்ஸ் ஆர்டர் அனுப்பிட்டோம் என்று சொன்னால், வாடிக்கையாளர் ஒரு கொள்வனவு கட்டளை அனுப்புற போது, கஸ்டமர் பர்ச்சேஸ் ஆர்டர் அனுப்புற போது அதை ஏற்றுக்கொண்டு நாங்கள் ஒரு சேல்ஸ் ஆர்டர் அனுப்பி இருக்கிறோம் என்று சொன்னால், அதை ஏற்றுக்கொண்டு நாங்கள் ஒரு சேல்ஸ் ஆர்டர் அனுப்பி இருக்கிறோம் என்று சொன்னால், வாடிக்கையாளர் பார்த்து கொண்டிருப்பார், தனக்கு பொருள் வழங்கப்படும். அப்ப வாடிக்கையாளருக்கு நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் சொன்னால் நாங்கள் விநியோகத்தை மேற்கொள்ள வேண்டும். விநியோகத்தை நாங்கள் தான் மேற்கொள்ள வேண்டும். வழக்கமாக எங்கள்கிட்ட இருந்து கொள்வனவு மேற்கொள்ளுற ஒரு வாடிக்கையாளராக இருந்தால் பொதுவான நிபந்தனை நாங்கள் தான் விநியோகத்தை மேற்கொள்ள வேண்டும். அப்ப நாங்கள் விநியோகத்தை மேற்கொள்றோம் என்று ஏற்றுக்கொண்டிருந்தால் நாங்கள் அந்த விநியோகத்தை மேற்கொள்ள வேண்டும். இது மூன்றாவது கட்டம், விநியோகம். விநியோகத்தை மேற்கொள்ளுற போது களஞ்சியத்திலிருந்து நாங்கள் பொருளை அனுப்புறோம். களஞ்சியத்திலிருந்து பொருளை அனுப்பினால் அது விற்பனை தானே. அப்ப என்னதான் நாங்க இங்க பல்வேறு கட்டங்களை சொன்னாலும் இந்த இடத்துலதான் உண்மையாக விற்பனை நடக்குது. உங்களுக்கு விற்பனைக்கு இரட்டை பதிவு தெரியும். விற்பனைக்கு இரட்டை பதிவு, விற்பனை கணக்கு செலவு, காசு கணக்கு வரவு. அது கடன் விற்பனையா இருந்தா விற்பனை கணக்கு செலவு, கடன்பட்டோர் கணக்கு வரவு. எப்போது கடன்பட்டோர் கணக்குல வரவு வைக்கலாம் என்று சொன்னால், நாங்கள் பொருளை கொடுத்தவர் தான் அவர் கடன்பட்டோர். பொருளை கொடுக்கும் வரைக்கும் அவருக்கு கடன் இல்லை. ஆகவே பொருளை கொடுக்கிற போதுதான் நாங்கள் இதை பதிவு செய்ய வேணும். அப்ப பொருளை கொடுக்கிற போதுதான் விற்பனை உண்மையாக நடக்குது. அப்ப விற்பனை உண்மையா நடக்கிற இந்த கட்டத்துல தான் நாங்க விற்பனைக்குரிய கணக்கீடு பதிவு மேற்கொள்ள வேண்டும். அப்ப விற்பனைக்குரிய மூல ஆவணம் என்னன்னு உங்களுக்கு தெரியும், இன்வாய்ஸ். அப்ப இந்த இடத்துலதான் உண்மையா விற்பனை நடக்குதுன்னு சொன்னால் விற்பனைக்குரிய மூல ஆவணத்தை நாங்கள் உருவாக்க வேணும். ஆகவே நான் பொருளை வழங்குற போது விற்பனைக்குரிய மூல ஆவணம் இன்வாய்ஸ், விற்பனை பட்டியலை உருவாக்க வேணும். ஆகவே இந்த இடத்துலதான் உண்மையா விற்பனை நடக்குது. இது விற்பனைக்கு தயாராக கட்டணம். நாங்க என்ன செய்யறோம், பொருளை வழங்குறோம். வழங்கப்பட்ட பொருளுக்குரிய இன்வாய்ஸ் மூல ஆவணத்தை தயாரிக்கிறோம். அதுதான் இந்த மூன்றாவது கட்டம். அப்ப பொருளை வழங்குற போது நாங்கள் எந்த பொருளை ஏற்றுக்கொண்டோமோ, எந்த அளவுல வழங்குறதுக்கு ஏற்றுக்கொண்டோமோ, எந்த இடத்துல வழங்குறதுக்கு ஏற்றுக்கொண்டோமோ, எப்போது வழங்குறதுக்கு ஏற்றுக்கொண்டோமோ அவ்வளவு நிபந்தனையும் திருப்தி செய்யற வகையில விநியோகத்தை வழங்க வேண்டும். சோ நாங்கள் விநியோகிக்கிற பொருள் சரியாக இருக்க வேண்டும். நாங்கள் விநியோகிக்கிற அளவு சரியாக இருக்க வேண்டும். நாங்கள் விநியோகிக்கிற பொருளினுடைய தரம் சரியாக இருக்க வேண்டும். நாங்கள் விநியோகிக்கிற கால பகுதி சரியாக இருக்க வேண்டும். நாங்கள் விநியோகம் செய்கிற இடம் பொருத்தமானதா இருக்க வேண்டும். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு விநியோகத்தை நாங்கள் செய்து அதுக்குரிய மூல ஆவணம், பொருள் விநியோகிக்கப்பட்டிருக்கிறது, விற்பனை இடம்பெற்றிருக்கிறது என்று சொல்லி நாங்கள் ஒரு மூல ஆவணத்தை தயாரிக்கிறோம். அந்த கட்டம் தான் இந்த மூன்றாவது கட்டம். விநியோகம் மற்றும் பட்டியல். உறுதிப்படுத்தப்பட்ட வாடிக்கையாளர் கட்டளை. ஏற்கனவே வாடிக்கையாளர் கட்டளை எங்களுக்கு கிடைச்சது. அந்த கட்டளைக்கு நாங்கள் பதில் வழங்கி இருக்கிறோம், விற்பனை கட்டளை. ஆகவே வாடிக்கையாளருடைய கட்டளையை நாங்கள் உறுதி செய்திருக்கிறோம், ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். உறுதிப்படுத்தப்பட்ட கட்டளைகளை வணிகத்தால் ஒப்புக்கொள்ளப்படும். வாடிக்கையாளரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவாறு விநியோகங்கள் மேற்கொள்ளப்படும் போது வணிகமானது அந்த விநியோகத்தில் வழங்கப்பட்ட பொருட்களுக்கான விற்பனை பட்டியலையும் அனுப்பும். அப்ப முதல்ல பொருட்களை அனுப்பும், அதுக்கு பிறகு பட்டியலை அனுப்பும். டெலிவரி அண்ட் இன்வாய்சிங். The confirmed custom orders will be delivered as agreed by the business.
When the delivery is acknowledged by the customer, the business will forward the invoice to collect the payment. இப்ப முதல்ல பொருட்களை அனுப்பும், பொருட்களை வாடிக்கையாளர் ஏற்றுக்கொண்டுட்டார் உடனே இன்வாய்ஸ். நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம், நாங்கள் வாடிக்கையாளருக்கு ப்ராமிஸ் பண்ணின பொருள் அனுப்புறோம், பொருள் போய் சேர்ந்த உடனே இன்வாய்ஸ் அனுப்புறோம். இதுதான் 3வது கட்டம். விளங்கிச்சதா? ஏதாவது கேள்வி இருக்குதா? விளங்கிச்சதா? அடுத்த கட்டத்துக்கு போகலாமா? இது உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருக்குதா? விளங்கிட்டு சார். ஓகே, வெரி குட். ரைட். அப்படின்னு சொன்னா இப்ப நாங்க 4வது கட்டத்துக்கு போவோம். வாடிக்கையாளருக்கு பொருள் அனுப்பியாச்சு, வாடிக்கையாளருக்கு இன்வாய்ஸ் அனுப்பியாச்சு. ஆனா இன்வாய்ஸ் போன உடனே அவர் காசு தருவாருன்னு நாங்க எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கு, நாங்கள் ஒரு கடன் தவணை காலம், கிரெடிட் பீரியட் ஒன்று கொடுத்திருக்கோம். அப்ப அந்த கடன் தவணை காலம் முடிகிற நேரம் தான் நாங்க காசை தருவேன். அவரா காசு தருவாருன்னு நாங்கள் எதிர்பார்க்க முடியாது. நாங்களாக பின்தொடர்ந்து அந்த காசை வாங்கிக் கொள்ள வேணும், சேகரிச்சு கொள்ள வேணும். கலெக்ஷன் டிபார்ட்மெண்ட், ரிகவரி டிபார்ட்மெண்ட் வாடிக்கையாளர் தர வேண்டிய காசை உரிய காலத்துல பெற்றுக் கொடுக்கும். அப்படிப்பட்ட நடவடிக்கை தான் சேகரிக்கும், பணத்தை சேகரிக்கும். வாடிக்கையாளரை கடன் கொடுத்திருக்கோம், அவர் கடன் பட்டோராயிருக்கிறார், அவர் கடன் பட்டோராயிருந்து தர வேண்டிய பணத்தை உரிய காலத்துல முள்ள பெற்றுக் கொள்ளுற நடவடிக்கை தான் சேகரிப்பு, கலெக்ஷன். இது 4வது கட்டம். தீர்ப்பனவு அல்லது சேகரிப்பு பார்த்தமா இருந்தால், வாடிக்கையாளர்களின் நிலுவைத் தொகை சேகரிக்கப்பட்டு வாடிக்கையாளர்கள் கணக்குகள் தீர்க்கப்படும். Customers' outstanding balances will be collected, customer accounts will be recorded, and the transaction will be completed. அப்ப வாடிக்கையாளருடைய பெயர்ல எவ்வளவு நிலுவை இருக்கோ அந்த நிலுவைத் தொகையை நாங்கள் சேகரிக்கிறோம், அவற்றை கணக்கை பேலன்ஸ் பண்றோம். இப்ப இவ்வளவுதான் விற்பனையில நாம பார்க்கணும் விஷயம். திரும்பவும் நாங்க பார்க்கிறோம், ஒரு விற்பனை நடவடிக்கையில 4 கட்டங்கள் இருக்கு. என்னென்ன கட்டங்கள் பார்க்கணும்னு சொன்னால், கஸ்டமர் செலக்ஷன், ஆர்டர் மேனேஜ்மெண்ட், டெலிவரி, இன்வாய்ஸ் அண்ட் கலெக்ஷன். வாடிக்கையாளர் தேர்வு மற்றும் மதிப்பீடு, கட்டளை முகாமைத்துவம், விநியோகம், விற்பனை பட்டியலம், சேகரிப்பு என்று 4 கட்டங்களை உள்ளடக்கினதுதான் விற்பனை செயல்முறை. அப்ப இந்த விற்பனை செயல்முறையில இந்த 4 கட்டமும் தனித்தனியா இருக்கிறதுக்கு காரணம், இந்த 4 கட்டத்துக்கு தனித்தனியான நோக்கங்கள் காணப்படுகிறது. முதலாவது கட்டத்தை நாங்கள் பார்த்தோமா இருந்தால், வாடிக்கையாளர் தேர்வு மற்றும் மதிப்பீட்டு நோக்கம், வாடிக்கையாளர் கடன்தீர் ஆற்றல் உள்ளவரா இல்லையான்றதை நாங்க முடிவெடுக்க வேண்டும். கடன்தீர் ஆற்றல் உள்ளவரா இருந்தால் நாம விற்பனையை அவரோட செய்ய முடியும், கடன் விற்பனையை. 2வது கட்டத்தை பார்க்கணும், ஆர்டர் மேனேஜ்மெண்ட், கட்டளை முகாமைத்துவம். வாடிக்கையாளர் அனுப்புற கட்டளைய கஸ்டமர் ஆர்டரை ஏற்றுக்கொள்றதா இல்லையான்றதை முடிவெடுக்கிறது, அதுதான் நோக்கம். 3வது டெலிவரியின் இன்வாய்ஸ், ஏற்றுக்கொண்ட பொருட்களை தருவதற்கு ஏற்றுக்கொண்ட பொருட்களை வழங்குறதும் கொடுப்பனவை மேற்கொள்ளுமாறு இன்வாய்ஸ் அனுப்புறதும். 4வது கட்டம் நிலுவையில் உள்ள பணத்தை கோரி பெற்றுக் கொள்ளுறது, சேகரிச்சு கொள்வது. இப்படிப்பட்ட 4 கட்டங்களும் அதுக்குரிய நோக்கங்கள் நீங்க தரணும். இப்ப நாங்க அதை பற்றி பார்க்கலாம். இந்த 4 கட்டங்களும் அதுக்குரிய நோக்கங்களையும் பார்த்துக்கணும்.
சரி, அப்ப இதுவரைக்கும் நாங்கள் இந்த விற்பனை தொடர்பான 4 கட்டங்களையும் அந்த 4 கட்டங்களுக்கு உள்ள இருக்கிற விடயங்களை நாங்கள் பார்க்கிறோம். இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? ஏதாவது டவுட் இருந்தால் கேட்டுக்கொள்ள முடியும். ஏதாவது டவுட் இருந்தால் மைக் ஆன் பண்ணி கதைக்கலாம், இல்லைன்னு சொன்னால் சாட் பாக்ஸ்ல உங்களோட கேள்வியை அனுப்பலாம். ஒரு டவுட் இல்லையா? ஒரு கேள்வி வந்திருக்கு, ஒரு விற்பனை நடவடிக்கை எப்ப முடியுது? விற்பனை என்ன? ஒரு வாடிக்கையாளருக்கும் ஒரு வழங்குனருக்கும் இடையில நடக்கிற கொடுக்கல் வாங்கல். ரெண்டும் நடக்க வேணும். கொடுக்கல் வாங்கல் என்று பரிமாற்றம் நடக்க வேணும். பொருளை கொடுக்கிறோம், காசு வாங்குறோம். பொருளை கொடுத்து காசை வாங்கினால் விற்பனை முடியுது. பொருளை கொடுக்கிறோம், காசை வாங்குறோம். காசை வாங்குறதோட அந்த விற்பனை முடிஞ்சது. திரும்ப அடுத்த விற்பனையை ஆரம்பிக்கிறோம். அப்ப விற்பனை ஒரு சுற்றோட்டம். ஒரு சுற்றுப்படி இன்னொரு சுற்றுப்படியில தொடர்ந்து சேல்ஸ் ரொட்டேஷன்ல போயிட்டு அப்ப இது சேல்ஸ் சைக்கிள் என்று சொல்லுவோம். விற்பனை சுற்றோட்டம் என்று சொல்லுவோம். அப்ப ஒரு விற்பனை எங்க தொடங்குதுன்னு சொன்னால் வாடிக்கையாளர் ஓனர் அனுப்புற போது தொடங்குது. நாங்க பணத்தை பெற்றுக்கொள்ற போது முடியும். நல்ல ஒரு கேள்வி. ரைட், நோட்ஸ் அனுப்ப முடியுமான்னு கேட்டுறீங்க. உங்களுக்காக தான் இந்த நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஆகவே கிளாஸ் முடிய நான் உங்களுக்கு இந்த நோட்ஸ் அனுப்பிடுவேன். நிச்சயமா அனுப்புவேன். வேற ஏதாவது கேள்வி? வேற ஏதாவது கேள்வி இருக்குதா? இல்ல அடுத்த கட்டத்துக்கு போகலாமா? ஒரு கேள்வி இல்லை அப்படின்னு சொன்னா நாங்க அடுத்த கட்டத்துக்கு போவோம். இதே விஷயத்தை பேஸ் பண்ணி கொண்டுதான் நாங்க அடுத்த கட்டத்துக்கு போவோம். சரி, வாடிக்கையாளர் நாங்க தெரிவு செய்யறோம். வாடிக்கையாளர் தெரிவு செய்யறோம். இப்ப ஒரு வாடிக்கையாளர் எங்கள்கிட்ட கடன் கேட்டா அதற்கு கடன் தீராற்றல் கிரெடிட் வர்த்தினஸ் இருக்கான்னு நாங்க தெரிவு செய்யறோம். சரி, ஏற்கனவே தெரிவு செய்திருக்கிற வாடிக்கையாளர், நாங்க தெரிவு செய்த வாடிக்கையாளர் ஃபைல்ல போட்டு வச்சிருக்கோம். எங்களுக்கு தெரியும், மாஸ்டர் ஃபைல் முதன்மை கோப்புல போட்டு வச்சிருக்கோம். அந்த முதன்மை கோப்புல இருக்கிற கஸ்டமர்ஸுக்கு சில வேளையிலே கடன் தீராற்றல் இல்லாம போயிருக்கலாம். அதாவது ஏற்கனவே கடன் தீராற்றல் இருந்திருக்கு, திடீரென்று ஏற்பட்ட ஒரு மாற்றத்தால கடன் தீராற்றல் இல்லாம போயிருக்கலாம். ஆகவே நாங்க விளங்கிக் கொள்ள முடியும், வாடிக்கையாளர் புதிதாக சேருகிற போது மட்டும் இல்லை, ஏற்கனவே இருக்கிற வாடிக்கையாளர், அதாவது வாடிக்கையாளர்கள் சேர்ந்த பிறகும் அவர்களுடைய கடன் தீராற்றலை மதிப்பீடு செய்யணும். அப்ப வாடிக்கையாளர்களுடைய கடன் தீராற்றலை 2 தடவை நாங்க மதிப்பீடு செய்யறோம். முதலா சேரும் போது மதிப்பீடு செய்யறோம், பிறகு இடைக்காலங்கள்ல மதிப்பீடு செய்யறோம். அப்ப குறிப்பிட்ட கால இடைவெளிகள்ல மதிப்பீடு செய்யணும். ஆனால் ஒவ்வொரு கொள்வனவின் போதும் மதிப்பீடு செய்ய முடியாது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு மாதத்துல ஒரு வாடிக்கையாளர் 3 தடவை கண் கொள்வனவு செய்கிறாருன்னு சொன்னால் 3 தடவையும் அவரை திரும்ப மதிப்பீடு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே ஒவ்வொரு கொள்வனவுக்கும் மீள மீள மதிப்பீடு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அதனால ஒரு கொள்வனவு ஆரம்பிக்குதுன்னு சொன்னால் ஒரு கொள்வனவு ஆரம்பிக்கிற போதும் முதல்ல வாடிக்கையாளர் தான் ஆவணத்தை அனுப்புவேன். வாடிக்கையாளர் ஆவணத்தை அனுப்புவார். அந்த ஆவணத்துக்கு பேர் கஸ்டமர் பர்ச்சேஸ் ஆர்டர், வாடிக்கையாளர் கொள்வனவு கட்டளை. வாடிக்கையாளர் ஒரு ஆவணம் ஒன்று அனுப்புறார். அந்த ஆவணத்துக்கு பேர் வாடிக்கையாளர் கொள்வனவு கட்டளை.
அந்த வாடிக்கையாளர் கொள்வனவு கட்டளைக்கு நாங்கள் பதில் அனுப்புகிறோம். அதுக்கு பேர் வந்து விற்பனை கட்டளை. சேல்ஸ் ஆர்டர். அப்ப வாடிக்கையாளர் கொள்வனவு கட்டளை அனுப்புகிற போதும் நாங்கள் விற்பனை கட்டளை அனுப்பினோம் என்று சொன்னால் அதனுடைய கருத்து என்ன? நீங்கள் அனுப்பிய கட்டளையை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஒருவேளை ஏற்றுக்கொள்ள முடியலைன்னா நாங்க நிராகரித்தல அனுப்புவோம். ரிஜெக்ஷன் நோட், நிராகரித்தல் குறிப்பு என்ற ஒன்று. அப்ப இங்க இதற்கு சம்பந்தப்படுற ஆவணம் எது என்று சொன்னால் சிபிஓ, கஸ்டமர் பர்ச்சேஸ் ஆர்டர், வாடிக்கையாளர் கொள்வனவு கட்டளை, விற்பனை கட்டளை, சேல்ஸ் ஆர்டர் என்ற 2 வகையான ஆவணங்கள் பயன்படுத்தப்படும். இங்க நாங்கள் வந்தோம் என்று சொன்னால் விநியோகத்தை அனுப்புற போது விநியோக சிட்டையையும் அனுப்ப வேண்டும். டெலிவரி நோட். அதே போல இன்வாய்ஸையும் அனுப்ப வேண்டும். டெலிவரி நோட், இன்வாய்ஸ் என்ற ஆவணங்கள் இங்கே சம்பந்தப்படுகிறது. அடுத்த என்ன பார்க்கணும்னு சொன்னால் சேகரித்தல். வாடிக்கையாளருக்கு நாங்கள் பணத்தை வாங்குறோம். பணத்தை வாங்கினால் பணம் பெறப்பட்டது என்று சொல்லி நாங்கள் ஒரு ஆவணத்தை கொடுக்க வேண்டும். ரிசிப்ட், கேஷ் ரிசிப்ட். பணப்பருகை சீட்டு, கேஷ் ரிசிப்டா இருக்கலாம், இல்லைன்னு சொன்னா செக் ரிசிப்ட், காசோலை பருகை சீட்டாக இருக்கலாம். அப்ப ஏற்கனவே நாங்கள் 4 கட்டங்களை பார்த்துக்கிறோம். அந்த 4 கட்டங்களோட சம்பந்தப்படுற ஆவணங்களை இங்க திரும்ப பார்க்கணும். ஏற்கனவே இங்க பார்த்துக்கிறோம் மாஸ்டர் ஃபைல், முதன்மை கோப்பு என்ற ஒரு விஷயம் முன்னுக்கே பார்த்துட்டோம். இப்ப பார்க்கிறோம் வாடிக்கையாளர் கொள்வனவு கட்டளை என்ற ஒரு விஷயத்தை நாங்க தொடர்பு வேண்டியிருக்கு. விற்பனை கட்டளையோட தொடர்பு வேண்டியிருக்கு. டெலிவரி நோட், முதல்ல நாங்கள் பொருளை அனுப்புற போது டெலிவரி நோட். அந்த பொருளை கஸ்டமர் பெற்றுக்கொண்டால் கஸ்டமர் வந்து எங்களுக்கு GRN, குட்ஸ் ரிசீவ்ட் நோட், பொருள் வருகை சீட்டை அனுப்ப வேண்டும். பொருள் வருகை சீட்டை வாடிக்கையாளர் அனுப்புவார். பொருள் வருகை சீட்டு வந்தவுடன் எங்களுக்கு தெரியும் வாடிக்கையாளர் பொருளை ஏற்றுக்கொண்டு நாங்கள் இன்வாய்ஸ் அனுப்புவோம். இன்வாய்ஸ் அனுப்பி கொஞ்ச நாளையில நாங்கள் காசை பெற்றுக்கொள்வோம் சொன்னால் ரிசிப்ட் அனுப்புவோம். இதுதான் நாங்கள் தொடர்பு படுகிற ஆவணங்கள். சரி, இதை பார்த்து கொள்ளுங்க.
சரி. அப்ப இதுவரைக்கும் நீங்கள் என்ன பார்த்திருக்கீங்கன்னு சொன்னா, இந்த 4 கட்டங்கள்ல இது தொடர்ச்சியாக இடம்பெறது இல்ல. இது எப்பவாவது தேவைப்படுற காலத்துல இடம்பெறும். இந்த 3 ஒவ்வொரு விற்பனை நடவடிக்கையும் திரும்ப திரும்ப இடம்பெறும். ஆகவே இந்த 3 கட்டங்களையும் நாம பயன்படுத்துற ஆவணங்கள், முக்கியமான ஆவணங்கள். அந்த ஆவணங்களோட நோக்கம் என்ன, அந்த ஆவணங்களோட உள்ளடக்கம். So the documents, objectives and contents. இந்த விஷயங்களை பற்றி தான் நாம இப்ப பார்க்கலாம். இப்ப இந்த பகுதியில உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள், கேள்வி இருந்தா நீங்க டிஸ்கஸ் பண்ண முடியும். யாருக்காவது ஏதாவது கேள்வி இருந்தா கேட்டுக்கொள்ள முடியும். ஏதாவது கேள்வி இருக்குதா? ஏதாவது கேள்வி இருக்குதா? இல்ல அடுத்த பகுதிக்கு நாங்க போகலாமா? போகலாம் சார். சரி, ஓகே. இப்ப நாங்க போறது இன்னும் முக்கியமான ஒரு பகுதி, இறுதி பகுதி. இந்த 4 கட்டங்களை நாங்க பார்த்துக்கிறோம். இந்த 4 கட்டத்தையும் சேர்த்துதான் நாங்க விற்பனை என்று சொல்றோம். விற்பனையின் நோக்கம் என்னன்னு சொன்னால் வணிகத்தின் லாபத்தன்மை அதிகரிக்க வேண்டும், வணிகத்தின் நீடித்த வாழ்வு தன்மை அதிகரிக்க வேண்டும். So the objective of sales is to increase the profitability and to increase the survival of the business. அப்ப இந்த 2 நோக்கங்களையும் அடைகிறதுக்காக அதுல வரக்கூடிய இடர்களை நாம குறைக்க வேணும். அப்ப இப்ப இந்த விற்பனையை நாம 4 உப கட்டங்களாக பிரிச்சிருக்கோம். இந்த 4 உப கட்டங்கள்ல ஒவ்வொன்றுக்கும் நாங்கள் நோக்கங்களை வச்சிருக்கோம், தனித்தனியான நோக்கம். இப்ப முதலாவது கட்டத்தை எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் கஸ்டமர் செலெக்ஷன் அண்ட் இவாலுவேஷன், வாடிக்கையாளர் தேர்வு மற்றும் மதிப்பீடு என்ற பகுதியை எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் இதனுடைய நோக்கம் கடன்தீர் ஆற்றல் உள்ள வாடிக்கையாளர்களை தெரிவு செய்து அவர்களோட மட்டம் கடன் நடவடிக்கை வச்சுக்கணும். கடன்தீர் ஆற்றல் உள்ளவர்களோட மட்டம் கடன் நடவடிக்கை வச்சுக்கொள்றதுனால வணிகத்தின் வருமானம் லாபத்தன்மைக்கு பிரச்சனை வராது, வணிகத்தின் நீடித்த வாழ்வு தன்மைக்கு பிரச்சனை வராது. அதாவது கடன்கள் தோல்வி அடைவதை நாங்கள் தவிர்க்க முடியும். 2வது கட்டளை முகாமித்துவம் என்று சொன்னால் அதனுடைய நோக்கம், ஆர்டர் மேனேஜ்மெண்ட் நோக்கம் எங்களால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கட்டளைகளை கண்டறிந்து அதை ஏற்றுக்கொள்வது, எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத கட்டளைகளை கண்டுபிடிச்சு அதை நிராகரிக்கிறது. எந்த கட்டளை ஏற்றுக்கொள்ளலாம், எந்த கட்டளை நிராகரிக்கலாம் என்ற தீர்மானம் எடுக்கிறது தான் இந்த 2வது கட்டம். 3வது கட்டத்தை பார்த்தமாக இருந்தால் நாங்கள் ஏற்றுக்கொண்ட கட்டளைகளுக்கு சரியான பொருளை சரியான தரத்துல சரியான காலப்பகுதியில சரியான இடத்தில் நாங்கள் வழங்கக்கூடியதாக இருக்க வேண்டும். 4வது கட்டத்தை பார்த்தமாக இருந்தால் எங்களுக்கு வர வேண்டிய தொகையை நாங்கள் உரிய காலத்துல உரிய வழிமுறையில பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி பெற்றுக்கொள்றோம் என்று சொன்னால் அதனால எங்களுக்கு நட்டம் ஏற்படாது. ஆகவே இந்த நோக்கங்கள் எங்களுக்கு இந்த 4 கட்டங்களுக்கு காரணம். ஆனால் எப்போதுமே நாங்கள் எதிர்பார்க்கிற நோக்கம் அடையப்படும் என்று நிச்சயம் இல்லை. ஏனென்று சொன்னால் அங்க இடர் நிலைமைகள் காணப்படும், ரிஸ்க் சிச்சுவேஷன் இருக்கு. அந்த இடர் நிலைமைகளை நாங்கள் தான் குறைச்சு கொள்ள வேண்டும். இடர் நிலைமைகளை தவிர்க்க முடியாது. ஏனென்று சொன்னால் இடர்ன்றது சூழல்ல இருந்து உருவாக்குற தவிர்க்க முடியாது விடயங்களா காணப்படும். இப்ப இந்த இடர்களுக்கு தாக்கங்களை நாங்கள் குறைச்சு கொண்டாதான் வணிகத்தின் வெற்றி அடைய முடியும், வணிகத்தின் நோக்கங்களை அடைந்து கொள்ள முடியும். ஆகவே இந்த ஒவ்வொரு பகுதியிலும் வரக்கூடிய இடர்களை நாங்கள் அடையாளம் காண வேண்டும். இடர் என்ன? எங்களுடைய நோக்கத்துக்கு எதிரான நிலைமை. சரி, முதலாவது கட்டத்தின் நோக்கம் என்னன்னு பார்த்திருக்கோம். கடன்தீர் ஆற்றல் உள்ள வாடிக்கையாளர்களுக்கு தான் நாங்கள் கடன் வழங்க வேணும் என்றுதான் எங்களுடைய நோக்கம். ஆனால் இடர் நிலைமை கடன்தீர் ஆற்றல் இல்லாதவர்களுக்கு நாங்கள் கடன் வழங்கி விட்டுறோம். So providing credit facility for non-credit worthy customer. கடன்தீர் ஆற்றல் இல்லாதவருக்கு நாங்கள் கடன் வழங்குவோம் சொன்னா அது இடர். எங்களுடைய நோக்கம் கடன்தீர் ஆற்றல் உள்ளவருக்கு தான் கடனை வழங்க வேணும், அதுக்காக கடன்தீர் ஆற்றல் உள்ளவரை கண்டுபிடிக்கும். இதுதான் முதலாவது கட்டத்தின் நோக்கம். ஆனா இடர் என்னன்னு பார்த்தோம்னு சொன்னால் கடன்தீர் ஆற்றல் இல்லாதவருக்கு நாங்கள் கடனை வழங்கிட்டோம்னு சொன்னால் அது இடர். 2வது கட்டத்தின் நோக்கத்தை பார்த்தோம்னு சொன்னால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கட்டளைகளை கண்டுபிடிச்சு ஏற்றுக்கொள்ள வேணும், ஏற்றுக்கொள்ள முடியாத கட்டளைகளை கண்டுபிடிச்சு நிராகரிக்க வேணும் என்றுதான் எங்களுடைய நோக்கம். திரும்ப பார்க்கிறோம், அக்செப்டபிள் ஆர்டர்ஸ், ஏற்றுக்கொள்ளக்கூடிய கட்டளையை தான் நாங்க ஏற்றுக்கொள்ள வேணும், எங்களால வழங்கக்கூடிய கட்டளை தான் நாங்க ஏற்றுக்கொள்ள வேணும், எங்களால வழங்க முடியாத பூர்த்தி செய்ய முடியாத கட்டளைகளை நிராகரிக்க வேணும் என்றுதான் நோக்கம். ஆனால் இங்க நடக்கக்கூடிய இடர் என்னன்னு சொன்னால் எங்களால வழங்கல் செய்ய முடியாத கட்டளைகளை ஏற்றுக்கொண்டிருக்கோம், அது ஒரு இடர். அல்லது வழங்கல் செய்யக்கூடிய கட்டளைகளை நிராகரிச்சிருக்கும், அது ஒரு இடர்.
வழங்கல் செய்ய முடியாத கட்டளைகளை ஏற்றுக்கொண்டோம் சொன்னால் வாடிக்கையாளருக்கு நாங்கள் ஏமாற்றத்தை கொடுக்கணும். வழங்கல் செய்யக்கூடிய ஒன்றை நிராகரிக்கணும் என்று சொன்னால் வணிக வாய்ப்பை இழக்கணும். இது இடர். மூன்றாவது கட்டத்தை பார்த்தோமா இருந்தால் நாங்கள் ஏற்றுக்கொண்ட கட்டளைகளுக்கு சரியான பொருளை சரியான இடத்துக்கு சரியான தரத்துல சரியான காலத்துல அனுப்பி வைக்க வேண்டும். அப்படி இல்லாமல் தவறான பொருளை தவறான அளவை தவறான இடத்துக்கோ தவறான காலப்பகுதியிலோ அனுப்பி வச்சோம்னு சொன்னால் அது ஒரு இடர். அனுப்பி வச்ச பொருளுக்கு சரியான பொருளுக்கு நாங்கள் இன்வாய்ஸ் பண்ண வேணும். அது எங்களுடைய நோக்கம். ஆனால் நாங்கள் தவறான இன்வாய்ஸ் அனுப்பினோம் என்று சொன்னால் தவறான வாடிக்கையாளருக்கு தவறான தொகைக்கு தவறான பொருட்களுக்கு அல்லது வழங்கப்படாத பொருட்களுக்கு நாங்கள் இன்வாய்ஸை கொடுத்தோம்னா அது ஒரு அடுத்தது எங்களுக்கு வர வேண்டிய பணத்தை நாங்கள் உரிய காலத்துல சேகரிச்சு கொள்ள வேண்டும் நோக்கம். பணத்தை சேகரிக்க முடியாமல் போனால் அது ஒரு இடர். அதாவது அறவிட முடியாமல் அது ஒரு இடர். அது உரிய காலத்துல பணம் கிடைக்காம போனால் அது ஒரு இடர். கிடைச்சு பகுதிகளை கிடைக்காம போனால் அது ஒரு இடர். அப்ப இங்க நம்ம பார்த்தோம் இந்த 4 கட்டங்களுக்கும் ஒவ்வொரு நோக்கம் இருக்கு. அந்த நோக்கங்கள் அடையப்படாம போறதால இடர் காணப்படலாம். அந்த இடர் நிலைமையை நாங்கள் குறைக்கிறதுக்காக கட்டுப்பாடுகள் உருவாக்கும். இடர் இருக்குமா என்றால் அதுக்கு பொருத்தமான கட்டுப்பாடுகளை நாங்கள் உருவாக்கிக் கொள்ள வேண்டும். ஆகவே அடுத்த கட்டமாக நாங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் இந்த ஒவ்வொரு கட்டத்திலையும் வரக்கூடிய இடர்கள் என்ன, அதுக்கு நாங்கள் என்ன கட்டுப்பாட்டை உருவாக்க வேண்டும் என்றதையும் பார்த்து முடிச்சோம் என்று சொன்னால் இந்த சாப்டர் எங்களுக்கு கம்ப்ளீட். ஆகவே அதை பார்க்கறதுக்கு முன்னா இன்னும் ஒரு சின்ன பிரேக் எடுத்துட்டு நாங்க கண்டினியூ பண்ணுவோம். ஒரு 2 மினிட்ஸ் பிரேக்கு பிறகு இந்த டீடைல்ஸ் பார்த்துட்டு நாங்க ரிவிஷனை பார்க்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் பிரேக்கு பிறகு இதே லிங்க் திரும்பவும்